கம்மியான செடி. அது எப்படி சீக்கிரமா ஃபைண்ட் அவுட் பண்ணா இதுதானுங்க மட்டை போடலாங்க. இது ஒரு நாட்டு வெரைட்டிங்க. இதுக்கு பேர் வந்து தீர்த்தகல்லிங்க. இது இப்ப டைமிங் ஆயிட்டலைங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து கரெக்டா 5 to 6 மாசத்துக்குள்ளதான் இருக்குதுங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்சுங்க. தீர்த்தகல்லி மொத்தமா முடிஞ்சு. அது ஒரு நாட்டு வெரைட்டி. நல்ல காய் வருங்க. நல்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்நாடகா வெரைட்டி. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த 4 வெரைட்டி பாக்கு பத்தி சொல்லியிருந்தீங்க. அதனுடைய காய்ப்பு திறனு, அதை எப்படி நடவு பண்றது முறையும் சொல்லியிருந்தீங்க. ஒரு பாக்கு மரம் வந்து எப்படி வைக்கிறோம் அப்படிங்கறதும் இத பத்தின நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க. எனக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க. இதனுடைய அளவுகள்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த தகவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். அப்ப நீங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல வந்து ஒரு பாக்கு நாற்றுகள் எப்படி நடவு பண்ணணும், அதனுடைய நடவு முறையும், அதனுடைய விற்பனை முறை, அதுக்கு என்னெல்லாம் வளம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு நாற்றை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஒரு பாக்கு தோட்டம் வந்து அமைக்க போறீங்க அப்படின்னா